ஃபுடி தமிழா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் உமா முருகேசன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன செய்ய போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தீபாவளி வரப்போகுதுங்க. தீபாவளி வந்தாவே நிறைய பலகாரங்கள் நம்ம செய்வோம். அதுல பாத்தீங்கன்னா முறுக்கு, மிக்சர், ஓமப்படின்னு சொல்லிட்டு நிறைய செய்வோம். இந்த ஓமப்படி வந்து குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க, வயதானவர்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப மென்னு சாப்பிட தேவையில்லை, ரொம்ப கடிச்சு சாப்பிட தேவையில்லை, ரொம்பவே சாஃப்டா இருக்குங்கிறதுக்காக சின்ன குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க, வயதானவர்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால அதிகமா நம்ம ஓமப்படியை நம்ம செய்வோம். இந்த ஓமப்படியை வந்து எப்பயுமே கடலை மாவு வச்சுதான் நம்ம செஞ்சுட்டு இருப்பாங்க. ஆனா இந்த தடவை வந்துட்டு அரிசி மாவு வச்சு நம்ம ஓமப்படி எப்படி செய்யறது அப்படிங்கறத ஃபுல் அண்ட் ஃபுல்லா இந்த வீடியோல சொல்லிருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 40க்கும் மேற்பட்ட மசாலா வகைகள், ஊறுகாய் வகைகள், வத்தல் வகைகள் அனைத்தும் வீட்டு முறையில் தரமாகவும் சுவையாகவும் தயாரித்து நான் கொடுத்துட்டு இருக்கிறேன். இது உலக நாடுகள் அனைத்துக்குமே நம்ம கொரியர் மூலமா அனுப்பி வச்சுட்டு இருக்கிறோம். இது தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓமப்பொடி செய்ய தேவையான பொருட்கள்: பச்சரிசி மாவு 1/2 கிலோ, பொட்டுக்கடலை 150 கிராம், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், வரமிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன், ஓமம் 1 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு. நம்ம கடையில வாங்கின பச்சரிசி மாவு தான் ரொம்ப நைஸா இருக்கிற மாதிரி வாங்கிக்கணும். அல்லது வீட்லயே ரெடி பண்ண மாவா இருந்தாலும் பரவாயில்ல. இது வந்து வறுக்காத மாவு தான் நம்ம எடுத்திருக்கோம். அடுத்தது பொட்டுக்கடலை எடுத்திருக்கோம். இதை வந்து மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு அரைச்சிட்டு நைஸான ஜல்லடை வச்சு ஜலிச்சு எடுத்துக்கலாம். பொட்டுக்கடலை மாவு ஜலிச்சு எடுத்தாச்சு. அதே மிக்ஸி ஜார்ல நம்ம எடுத்து வச்சிருக்கிற சீரகம், ஓமம், அதுக்கடுத்து பெருங்காயத்தூள், எடுத்து வச்சிருக்கிற மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தேவையான அளவு உப்புத்தூள் எல்லாத்தையுமே சேர்த்து அரைச்சிட்டு இதையும் ஜலிச்சு எடுத்துக்கலாம். இப்ப கடலை மாவும் நைஸா ஜலிச்சாச்சு. நம்ம எடுத்து வச்சிருக்க சீரகம், ஓமம் எல்லாம் ஜலிச்சு எடுத்தாச்சு. இது எதுக்காக ஜலிச்சு எடுக்கிறேன்னா, ஓமப்பொடி அச்சு வந்து நான் இடியாப்ப அச்சுல தான் மாவு புளிய போறேன். ரொம்ப நைஸா வரும், அதுல போய் அடைச்சுக்கும். அதனாலதான் இதை வந்து அரைச்சிட்டு நைஸா ஜலிச்சு எடுத்திருக்கோம். அதுக்கு அடுத்தது நைஸான மாவு தான் அரிசி மாவு எடுத்திருக்கோம். ரொம்ப வந்து பருபருன்னு இருக்கக்கூடாது. நைஸான அரிசி மாவும் இதுல சேர்த்துக்கலாம். இப்ப எல்லாத்தையும் ஒன்னா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு வந்து நம்ம கலந்து ரெடியா வச்சாச்சு. இந்த மாவுக்கு கொஞ்சம் சூடான எண்ணெய் வந்து ஒரு கரண்டி ஊத்தணும். அதனால அடுப்புல ஒரு கடாய் வச்சுட்டு ஆயில் சேர்த்துட்டு லேசா சூடானதுக்கு அப்புறம் ஒரு கரண்டி எடுத்துக்கலாம். லைட்டா எண்ணெய் சூடாயிடுச்சு. ஒரு கரண்டி சூடான எண்ணெயை வந்து இதுல சேர்த்துக்கலாம். எண்ணெய் ஊற்றி நல்லா மாவு வந்து பிசைஞ்சாச்சு பாருங்க. இந்த அளவுக்கு இருக்குது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து முறுக்கு மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். மாவு நல்லா பாருங்க சாஃப்டா முறுக்கு மாவு பதத்துல பிசைஞ்சிட்டோம். கொஞ்சம் இலக்கமா வச்சுக்கணும், அப்பதான் வந்து புளிய முடியும். ரொம்ப டைட்டா வச்சிங்கன்னா இந்த இடியாப்ப புளியில வந்து ரொம்ப நைஸா இருக்கனால புளியறது கொஞ்சம் கஷ்டம். மாவு கொஞ்சம் இலக்கமா இருக்கணும். நம்ம கிட்ட இந்த இடியாப்பு பொடி இருக்குங்க, உட்டன் இடியாப்பு பொடி. இது வந்து ரொம்ப நைஸான இடியாப்பமா வரும். இந்த உட்டன் இடியாப்பு பொடியில உள்ள வந்து அலுமினிய கப்பு இருக்குங்க. அந்த கப்புல வந்து கொஞ்சமா எண்ணெய் தடவிக்கலாம். லைட்டா கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு பாருங்க, இந்த அளவுக்கு மாவு எடுத்து இப்படி உருண்டை பிடிச்சிட்டு நம்ம வந்து இது உள்ள போட்டுக்கலாம். இந்த
இடியாப்ப பொடி உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா கீழே இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து நம்மக்கிட்ட வாங்கியிருக்காங்க. நிறைய பேர் கேட்குறாங்க இது எவ்வளோ பெருசு, இது உள்ளே வந்து எவ்வளோ மாவு பிடிக்கும்லாம் கேட்டிருக்காங்க. இதில் வந்து 100 கிராம் மாவு வந்து நம்ம போட்டிருக்காங்க. 100 கிராம் அல்லது 110 கிராம் வரைக்கும் பிடிக்கும். ஆனால் நம்ம 100 கிராம் வரைக்கும் போட்டுட்டு இந்த கட்டையை இப்படி வச்சு புளிஞ்சிக்கலாம். இது இடியாப்பம் வந்து ரொம்ப நைஸாக வரும். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நிறைய நான் வாங்கியிருக்கேன், ஆனால் இடியாப்பம் வந்து கொஞ்சம் மொத்தமாக இருக்குது, எனக்கு நைஸானதாக வேணும்னு சொல்லியதுனால நம்ம இந்த மாதிரி இடியாப்ப பொடி கொடுக்குறோம். இது வந்து ஓமப்பொடிக்கு வந்து கொஞ்சம் நைஸாக தான் இருக்கும். ஓமப்பொடின்னா இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஆனால் நம்ம இந்த தடவை வந்து இந்த இடியாப்ப பொடியிலேயே ஓமப்பொடி செய்ய போகிறோம். எண்ணெய் நல்லா சூடானதும் ஓமப்பொடி புளியணும். பாருங்கள் எவ்வளோ பெருசு வந்திருக்கு. ஒரே ஒரு கப்பு தான் நான் போட்டிருக்கேன். இந்த அளவுக்கு நம்ம ஓமப்பொடி எடுத்திருக்கோம். திருப்பி போடணுங்கிற அவசியம் கிடையாது. எண்ணெய் சூடான எண்ணெயில் போட்டுட்டு கொஞ்சம் அழுத்தி விட்டோம்னா எல்லா பக்கமே வெந்துடும். இப்போ எடுத்துக்கலாம். ஓமப்பொடியெல்லாம் பிழிஞ்சு எடுத்தாச்சு. கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலை பொரிச்சு எடுத்துக்கலாம். இன்னைக்கு நம்ம கடலை மாவு இல்லாம அரிசி மாவை வச்சு நம்ம வந்து ஓமப்பொடி செஞ்சுருக்கோங்க. எப்பயுமே ரெகுலராக கடலை மாவு செய்வோம். இந்த மாதிரி அரிசி மாவில் கூட ஓமப்பொடி செய்யலாம். இது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இது வந்து குழந்தைங்க முதல் பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம பிழிஞ்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா இடியாப்ப அச்சில் நம்ம பிழிஞ்சிருக்கோம். அதுதான் ரொம்ப நைஸாக வந்திருக்கு. உங்களுக்கு வேணும் இன்னும் கொஞ்சம் மொத்தமாக வேணும்னா முறுக்குப்படியில் இருக்கக்கூடிய ஓமப்பொடி அச்சில் பிழிஞ்சிக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இது மிக்சருக்கு சேர்த்தனாலும் நல்லாயிருக்கும். தனியாக ஓமப்பொடி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.